பங்கிருக்கு எனக்கு ரொம்ப அப்ப மாதிரி வணக்கம் உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கும் ஐயா மாதிரி அத்த மாதிரி வணக்கம் உங்க ஆதி கிடைக்க வேணும் எனக்கும் போதும்பா போதும் போதும் எத்தனை ஓகே ஓகே ஒன்றும் ஜவன்லாம் ஒன்றும் விடக்கூடாது ஏற்கனவே இங்கே இதாக இருக்கு நிற்கிற என்ன போச்சு சந்தைக்கு வெங்காயத்தை வந்தியா இப்படி வாங்க வா புத்துரு சும்மா வா அங்கிட்டு 12 ரூபா தான் டிக்கெட் வா இவங்க லேடிஸை பார்க்க வந்தவங்க டான்ஸ் கப்ளிங் லாங் ஓகே ஓகே ஹலோ ஹலோ சாமியை நிப்பாட்டுவோமா தம்பிகள்லாம் முன்னாடி அமைதியாக இருந்தீங்கன்னா அது நல்ல நாடகம் என் தம்பியை சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹலோ சார் போய் அப்போ இன்னொரு ஏற்றுங்க சாமி சூப்பர் மைசன் நீ ஒரு அக்காயி வேற முண்டை காண வந்த மாதிரி இன்னைக்கு அவனை காசு வெட்டி போட்டுறேன் அன்னை தந்தை தான் வணங்கி பொன்னமராவதி சந்தப்பேட்டை என்ன வணங்கி சுரக்காயி பின்சையினா வணங்கி தக்காளி விலை கூடிருச்சுடா 6 மாசத்துக்கு முன்னாடி இப்ப கிலோ 30 ரூபாய் சொன்னா வாங்குறதுக்கு ஆள் இல்ல அன்னை தந்தை நான் வணங்கி உனக்கு 18ஆம் படியான பேர் வச்ச உண்மையானா இந்த பொன்னமராவதி ஏரியாவில் இந்த மக்களை காக்கிற உண்மையானா என் 18ஆம் படியா கொஞ்ச நேரம் சந்தப்படியில் எந்திரம் கர்ப்பு ஆடு இறங்கி தருவாங்க ஆடு இறங்கி தருவா அசையாது முடியருவா கர்ப்பே அசையாது நாட்டு வெள்ளி புடியருவா ஆளு இறங்கி தருவாங்க அசையாத முடி வருவா உனக்கு அசையாத முடியருவா மலையாள நாட்டில உன்னைய வச்சு வளர்க்க முடியல நீ ரோஜாக்காரண்டா கருப்பு நீ ரோஜாக்கார தங்க இந்த பொன்னமராவதி பகுதியில உன் வீரம் குறைஞ்சு வச்சா கருப்பு தன்னை
சூப்பர் சூப்பர். இந்த இடத்துக்குள்ள ஓட்டுறதுனால கப்பு கப்புன்னு இறையுது. என்னப்பா அங்கிட்டு போமா, பெஞ்சக்காட்டுக்கு போமா. உண்மையிலே இந்த இடத்துலையும் மைசெட்டை அருமையாக அமைச்சிருக்கக்கூடிய நியூ ராக்காயி மைசெட் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பொன்னமராதி சூப்பர்யா. சில மைசெல்லாம் பார்த்தா 67 பேர் 70 பேர் நோண்டுவேன், ஒரு மசூர் இருக்காது. ஆனால் ஒரு ஆள் உட்காந்துட்டு கருது வண்டி மாதிரி சூப்பராக பண்ணுறான்டா. அருமை அருமை. கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? சரி, அண்ணே லேடிஸ் ரெடி பண்ணுறேன். ஏன் தம்பி தான் சித்தி மையன், வேறு யார் அவன்? அவனுக்கு என்ன ஓசு பிரச்சனையோ? பேரன்பு கொண்ட முதலில் இன்று ஒரு உத்தமர், கருணை வள்ளல், ஏழைகளின் நாயகன் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு பிறந்த நாள் விழா. அனைவரும் வணங்குவோம். கேப்டனை நீ பார்த்துருக்கியாடா? கணேஜ் போயில ஓசி கொடுக்க மாட்டேன். கேப்டன் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். இந்த ஜெயிலில் நிற்கிற ஆள் எப்படியும் பெட்டியை தள்ளி விட்டுருவேன். நீ போடுற ஆட்டம் ராக்காயி, அங்கிட்ட ஆள் அனுப்புடா. உன் பாக்ஸுக்கு முன்னாடி 500 பேர் விதி. ஆஞ்சிங்குங்கள் அத்தனை பேருமே உயிர் தமிழர்களாக இருந்தாலும் வீர தமிழனாக இருந்தாலும் ஆண்களை புற நான் எப்போவுமே என்ன நினைப்பேன்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன். லேடிஸ் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்களே, உங்களை பூரா நான் அன்னை தெரசாவா நினைக்கிறேன். நீ சந்த கடைக்கு வந்து திராசு லேசாக முள்ளு இங்கிட்டு வந்தால் பாஞ்சிடுற. கை தட்ட மாட்டீங்களே, எப்படி தட்டுவ? நீ பொண்டாடிட்ட அடி வாங்குறவையா தட்டுவ. பொம்பளையால் கை தட்டிங்க மாட்டீங்களா மேடம்? அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்கிறோம். கை தட்டுங்க. ஆம்பளை தான் போதும்டா. டேய் பாண்டா முண்டை கை எவனாவது கையை எப்படி தட்டுவானடா, இப்படி தட்டுவானடா. உங்களை வச்சுக்கிட்டு இந்த உலகத்திலே அதிக சொந்தங்களை பெற்ற பெருமை எனக்கு உண்டு. காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஐயா வானத்தை நோக்கி சுடலாம் ஐயா. இந்த தகரத்தை ஓட்ட 2 சுடு சுடுங்க. வேகுதுடா, என்னமோ செயலுக்குள்ளே வடித்தது மாதிரி. யூடியூப் சேனல் நெருங்கிட்டாங்களே, ப்ரெஸ் மீட் மாதிரி. இவங்களுக்குத்தான் கைதட்டணும். உங்களை பூரா மகிழ்ச்சி படுத்துவது யூடியூப் சேனல் தான். விடமாட்டேன். இல்லைன்னா அங்கிட்டு போய் என்னையும் கோத்தாங்கம்மான்ட்டு வாங்க. அவன் நம்மளே காட்டி கொடுக்குறான். அந்த எம்கேஆர் மயிர்மையா வரட்டும்டா பொழப்பம்டான்னு வாங்க. நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் எப்படியும் 100 பேர் வரணும். வருவான். அப்போ தான் அந்த ஊர்லாம் வெளியே தெரியும். இங்கே ஒரு முண்டை தண்ணியை போட்டுக்கிட்டு, தண்ணியை போட்டு செய்தி விடிய வாயில் வச்சுக்கிட்டே குஜா 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 குஜான்டான். மாடு பொடி மாடு. இதில் தண்ணி அடித்து வந்த ஆளுகெல்லாம் கை தூக்கு. அவன் தான்டா தமிழன். எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. டேய் தண்ணி அடிக்கக்கூடாதுடா. தண்ணி அடிச்சேன்னா ஓசு லென்த்துணும். கடைசியில் சூம்பிட்டு தான் தெரியணும். கொண்டா கொண்டா. தமிழ் தேசிய தலைவர் மெதகு வேலுப்பிள்ளை தமிழனுக்காக பாடுபட்ட ஒரே தலைவன் பிரபாகரன் அவர்களின் பெரியார் நகர் என் தம்பிகள் இளைய சமுதாயம் இளைஞர் சார்பாக ரூபாய் 501. இன்னொரு 500 ஆகுங்கடா. வண்டி மைலேஜ் கொடுக்கல. என் டிரைவர் வேறு லோலர் ஓட்டினவேன். 10 கிலோமீட்டர் முன்னாடி போகிறேன், 10 கிலோமீட்டர் ஒன்றுக்கு வந்துட்டு பின்னாடி வரேன். இப்போ எங்கன படுத்திருக்காங்களோ. அம்பளிப்பழுத்து பருவப்படுத்திய பிரபாகரன் அவருடைய தம்பிகளே வணங்குறேன். எம்கேஆர் வணக்கனே. காவல்துறை ஐயா இங்கே உட்காந்துருக்க நிற்கிறாங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இடியப்பன் நோத்தா ஈரு. என்ன இடியப்பன் எவனும் படிக்க போல. ஒரு வாத்தியார் இங்கே டீ சாப்பிட வரும்போது என்கிட்ட சொன்னார், நான் 10க்கும் 12க்கும் வந்து பாடம் எடுக்கிறேன். சரிங்க. பயல ஊரா கப்ளிங் ஓசுன்னு ஏன்ட்டே கேட்குறாங்க. அவர் லீவ் போட்டுட்டு நேற்றுலாம் அரளி வரைய அரைச்சம்ன்றார். செய்யலாமாடா? கப்ளிங் ஓசு மயிர் ஓசு. ஆமாம் இடியாப்பம்
படிங்கடா. ஐயா காவல்துறை ஐயா, இந்த இவங்களை ஏதாவது பண்ணுங்கய்யா. ஒன்றும் பண்ண முடியாது, வீதி இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. என்னையே பாஞ்சாலும் பாய் வாங்க. ஏங்கன்னு சொன்னேன், அவன் சீத்தமில்ல போய் பொம்பளைய கட்டி பிடிச்சி ஆடுறான்டா. நான் வீங்க கத்துறேன், ஏன்ட்ட வர்ற பொம்பளைய உரந்தா பூரா கண்ணில் பூலதல்ல மணிக்கு. ஐயோ இவன் யாரு கஞ்சா வைக்கிறானா என்ன? என் தம்பியா? எந்தூரா? ஸ்ரீ விநாயகர் பேங்க்ஸ் பேக்கரி. ஸ்ரீ விநாயகர் பேங்கர்ஸ் செந்துரை எம்கிஆர் அன்பாளையத்துக்காக நன்கொடை 500. பி செல்லதுரை செந்துரை. நீ தானே? ரொம்ப நன்றி தம்பி. என்னடா சாப்பிட்ட? பக்காடி லெமனா ரம்மா? போடா போடா, வீச்சம் தாங்க முடியல. போய் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து என்னையை எரிச்சிடுறியா? எரிச்சிரு, என்ன கொன்று. என் தம்பி நல்லா இருக்கணும்டா. போடா ஊமா கட்டிப்புறா. கணேஷ் பையில போட்டு அண்ணனுக்கு முத்தம் கொடுறா, அண்ணன் செத்துடுறேன். போடா. இப்படி இருக்காங்களே. ஐயோ ஒன்றும் சொல்ல முடியலே. எங்கடா போனே அவன்? ஐயா அங்கே முள்ள ஒட்டி அடங்கியா. 501. நன்றி. பாத்தியா, பள்ளிக்கூடம் படிக்கிற பயில கூட தெரியுது சரக்குனுடைய விலை 145. உம்மா. இங்க இருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களே, தகப்பேமார்களே, பெரியவர்களே, எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன். ஏன்டா நான் வில்லு பாட்டா நடத்துறேன்? பேப்பாய மயனே, அண்ணே இல்லையாப்பா? அண்ணன் தாண்டா. நான் என்னடா செய்ய? நான் அண்ணன் தாண்டா. நான் இந்திக்காரனா? நானும் சிவகங்கை மாவட்டக்காரன் தாண்டா. ஏண்டா ஓட்டுட்டு உயிரை வாங்குறீங்க? இந்த முண்டை எந்திரிச்சு போக சொல்றா. ஏன்னா வெக்கமாக இல்லாமல் மேடை அமைச்சிட்டு உள்ள என்ன இப்படி அடைச்சிருக்க? ஒருத்தன் துறையில் ஒருத்தர் ஏறி இந்த 2 ஒம்பளை உட்காந்து மருதுமணி மேலே குசை போட்டு விட்டாள். வெம்பாவன் காலை கந்தி. அவன் நீ தானே மேடை அமைப்பு? எதுக்கு எடுத்தாலும் கைதட்டுறேன்னா நீ அதிகமாக சாப்பிட்டேன்னு அர்த்தம். நாயவன் நம்ம கைதட்டுறது. என் அன்பு தம்பிகளே, அருமை உடம்பரப்புகளே, நீங்கள் எல்லாம் படித்தாத்தான் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஐயாவுக்கு பெருமை சேர்க்கலாம். அப்துல் கலாமே சில பேருக்கு தெரியல. அன்னைக்கு ஒரு ஊர்ல ஏபிஜே அப்துல் கலாம் நாட்டுக்கு பெருமை சேர்த்தார், ஏவுகணை ஏவினார், கடைசி வரைக்கும் எதுவும் அனுபவிக்காம செத்தார் என்றே ஒரு ஆள் எந்திரிச்சு அவர் என்ன ஆட்டியாவாரியான்ட்டேன். ஆனா முன்னாடியே செத்துட்டார். கலாம் அவர்கள் முன்னாடி செத்ததனால் அவரை தானே வணங்குறேன். அவர் வரைக்கும் 2025 வரைக்கும் இருந்திருந்தாருன்னா இவங்க கொண்டிருப்பாங்க. மேடைக்கு வந்திருப்பார், பொன்னமராதிக்கு 4 வார்த்தை கருத்துக்கள் பேசியிருப்பார், 2 பேரும் எந்திரிச்சு இடியப்பம் இருப்பாங்க. அவர் பொன்னமராதி சந்தப்பட்டை எழுதி வச்சு செத்து போயிருப்பார். அவர்களை போன்று வர வேண்டும். இன்னைக்கு படிப்புல சிறந்தது ஆண்களா பெண்களா? ஆண்கள். பெண்கள் மூத்திரத்தை குடி. பொம்பளை பிள்ளைய ஊரம் 10 லிட்டர் பேஞ்சு விடுங்கத்தா. எங்கே படிக்கிறேன்? அதுக்குதான் அறிவா படிக்குது. வந்தவனையே பேக்க வச்சுட்டு ஆத்தாட்ட கேட்குது, அம்மா பாத்திரம் விளக்கணுமா, காப்பி ஓடணுமா, அப்பா எங்கே, வீட்டில் என்ன பண்ண, ஏன் கரண்ட் இல்லை, டிவி ஏன் புள்ளி அடிக்குது, அம்புட்டும் கேட்க. இவன் போனவனே செல்லு எங்கே இருக்கு, சார்ஜ் போட்டு வச்சியா, பெரிய கலெக்டர் மயம் மாதிரி. அப்பா என்னமோ பாம்பு கேம் விளையாண்டார். என்ன விளையாடுறேன் கோத்தா? அப்படியே மொட்டை மாடிக்கு போய் பிரிப்பேடு விளையாடுறாங்க. ஓகே ப்ரோ, ப்ரோ ரைட்டில் பாருங்க ப்ரோ, ப்ரோ உங்கள் பக்கம் ஒருத்தர் வரேன் ப்ரோ, ப்ரோ சைடில் அடிங்க ப்ரோ, ப்ரோ கவட்டுக்குள்ள அடிங்க ப்ரோ, வெதரில் சுடுங்க ப்ரோ. எங்கே படிப்பு அவசியம். படிக்கவில்லை என்றால் இன்னும் வருங்காலத்திலே உனக்கு மதிப்பு இருக்காது. அன்பு இளைய சமுதாயம், இன்னும் நீ படிச்சு நக்க போறியா? நீ எதுக்கு பாத்தியா இவ்வளவு படிப்பு சொல்றேன்? 2 பேரும் கப்ளிங் ஓஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்காக கட்சி ஆரம்பிக்க போறோம்டா. கப்ளிங் ஓஸ் முன்னேற்ற கழகம். அடிச்சு விடு. இங்க பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இந்த உட்கார்ந்துருக்காங்கல்ல பெரியவங்கெல்லாம், அவங்கெல்லாம் யாருன்னு தெரியுதா? எப்படி தெரியும்? நிறைய போதில் இருந்து அப்புறம் தெரியும். அவர்கள் தான் நமக்கெல்லாம் வழிகாட்டியான கடவுளே பெரியவங்க தான். ஐயா உட்காந்துருக்காங்க பாரு, அவங்களும் கைதட்டலை. என்ன செய்ய? பெரிய ஆளுகள் ஒரு சில ஆள் தான் பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கிறிய.
எங்கள் ஊர் பக்கமெல்லாம் 70 வயசு கிழவே இலவட்ட பயிட்ட போய் கணேஷ் பேல வந்து அப்படி கொடுப்பா. அவங்க ஒரு உருண்டை கொடுத்துட்டு மறுநாள் சத்துன்னு அரைஞ்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்து முக்காடை போட்டுக்கிட்டு அவன் பொண்ணுச்சாய மையன் அடிச்சு விட்டியா, அடிச்சது மூலம் கோத்தாங்க போன வைரேன். என்ன பயத்துக்கு போகிற? சிறியவர்கள் இளைஞர் சமுதாயமே நீங்கள் எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி உலக நாடுகளே தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுதுன்னா ஏன் செய்வனை வைப்பாங்கன்னா எம்கே இல்லை அவனை போக சொல்கிறான். நான் எவ்வளோ பெரிய மகானை பேசிக்கிட்டு இருக்கேன், எம்கேஆர் இருக்காருன்ட்டேன். நான் இல்லைடா, என்னையத்தே மாலை வரலையடா, அங்கேருந்து சின்ன பையன் கூட இடியப்பம் ஓசுன்றேன். நான் எப்படி பேச? அமைதி காத்து இருந்தீங்கன்னா இந்த நாடகம் நகைச்சுவை நாடகம் 3 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம். சின்ன கருப்பு பெரிய கருப்பு 2 பேர் வந்திருக்காங்க என் தம்பியை. 2 பேரும் பார்த்தீங்கன்னா சான்சினா குருடாங்கில் மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொரு ஆம்ஸும் இந்த தண்டி 2 லேடிஸ் வந்திருக்கு. அப்புறம் எப்படி மழை பெய்யும்? கருப்புச்சாமி வேஷம் போடுறாங்கன்னா பக்தியோடு கருப்பு வந்துட்டாரா, கருப்புன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னானே மனுஷன். 2 லேடிஸ் வந்திருக்குன்னா ஓ இலைய கருப்பேன் யார் தெரியுமா? கருப்பேன் குசும்புக்காரன் கிடையாது, அது அந்த தபசிவமா சொல்லிட்டு செத்து போனார். ஆனால் கருப்பன் என்பது யார்? 18ஆம் படி கருப்பு. இந்த 18ஆம் படியா எங்கே பிறந்தேன், எப்படி அலறுகளுக்கு வந்துச்சு யாருக்கா தெரியுமா? எல்லாம் போய் சாமிகளை யாரால் நினைக்கிறிய, தெய்வத்தை முழு மூச்சா யார் ஒரு ஆள் நினச்சி வழங்குறியோ சாமி உன் வீட்டிலேயே படுத்துக்கிறோம். நீ போகும்போது வேலைக்கு போகும்போது வரும்போது சாமிக்கு சில பேர் கிஸ் அடிப்பேன். கருப்பா ஹாய் ப்ரோ, கருப்பனுக்கு ஹாய் ப்ரோன்றேன். கருப்பன் பார்த்தார் 108 அனுப்பிவிடு எங்கனையும் விழுந்துருவேன் கண்டாலிமேன். அதே மாதிரி மாலை ஓடுவதும் பக்தி தான். ஆண்களை விட பக்தியில் சிறந்தவர்கள் பெண்கள் தான். எப்போ பார்த்தாலும் அதுக்கு பூரா கையில் காப்பு, வேப்பங்கொலை, சிவப்பு சேலை, தீச்சட்டி. வாரத்துக்கு 7 நாள் விரதம் இருக்க உன் புரிஞ்சு என்ன செய்வார்? அவ்வளோதான். பொன்னமராதில் விரதம் இருந்தேன்னா அவன் அருப்புக்கோட்டையில் லாங் இந்த வந்துட்டேன். ஏழை வயர் இழுக்கிறான்னா வெடி வைக்க போகிறாங்க. ஒரு சாங்கு பாடுவோம். ஹலோ ஹலோ சார்பு தம்பி, ஹலோ அண்ணன் பாடுறேன். தென்பாண்டி டிரைவர் அடுத்தால இருக்கேன். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. ஏ அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது பேய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. ஏ பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்லிவளா தந்தரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வசுட அப்துல் கலாம். பின் மீது அங்கே வானத்தில கனகே வீணா, தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. ஏவின் மீது அங்கே விண் மீது கனையேறினார், தமிழக மண் மீது கலை துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம்
ராம ராம ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது வேங்கரம்பா. அவர்தான் அப்துல் கலாம். உலக நாடுகளை பார்த்து பயப்படுதா என்றால் இந்தியாவை, அதற்கு காரணம் தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன், ஒரே ஒரு தமிழன் தான். அவர்தான் ஏவுகணை நாயகன், இந்த இளைஞருடைய எழுச்சி நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை இந்த உலகம் உள்ளவரை இந்த தமிழுடைய புகழ் அழியவே அழியாது. ஜெயஹிந்த். இங்க இருக்காள் தமிழ்நாடு, இந்த அங்கிட்டு இருக்காள் ஆந்திராவா? தமிழன் என்று சொன்னால் தமிழனுக்கு தான் ரத்தம் கொதிக்கணும். அப்துல் கலாம் ஐயா தான் சொன்னார். எனக்கு அப்புறம் இந்த நாட்டை யார் பார்க்குறான்னு கவலைப்படாதிய, இளைஞர் பூரா இருக்காங்க. அவன் இருக்கேன், அவன் இருக்கான்னு எங்கே இருக்கான்னு தெரியல, வீட்டில் இருக்கானா எங்கே இருக்கேன்? நான் செத்தாலும் நான் உரமாகத்தான் இருப்பேன். இந்த உரத்திலிருந்து ஒரு விதை வரும், அதுதான் இளைய சமுதாயம் என்று சொன்னார். அவர்கிட்ட நிறைய பேர் பேட்டி எடுத்தாங்க. என்னங்கய்யா எப்போ பார்த்தாலும் ஏவுகணை கண்டுபிடிப்பு விஞ்ஞானம்னு ஓடுறிய, உங்களுக்குன்னு ஒரு மனைவி வேணாமா, வாரிசு வேணாமா? அவர் சொன்ன பதில் அசால்ட்டாக பேசினார். அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை என்று சொன்னார். அவர் தான் மனுஷன். இன்னைக்கு 15 வயசானா அப்பாவை ரெடி பண்ணுறேன், அத்தை மகளை கேளுப்பா, சீக்கிரம் பிட்டு படம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அவங்க அப்பா அமைந்தோடைய சுரண்டார், நோத்தா மாதிரி கிடையாது, வாரம் வாரம் சட்டி எடுக்க போயிடுறா, ஒரு சித்தியை ஒன்று ரெடி பண்ணுப்பா பள்ளிக்கூடம் போகும்போது. எப்படி இருக்கு இதெல்லாம்? யார் கையிலே? பெற்ற தாய் தகப்பன் கையில் இருக்கு. பிள்ளை சிறந்த பிள்ளையா வளருவது. நீங்கள் கண்டுக்கிறாமல் விட்டீங்கன்னா உங்கள் பிள்ளை உங்களுக்கு கிடையாது. நான் மேடையில் வந்து 4 வார்த்தை பேசிட்டு நான் பாட்டுக்கு அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுவேன். ஏனால் நான் பட்ட கஷ்டங்கள் யாரும் படக்கூடாது. இன்றைக்கி எல்லாரும் தண்ணியை போட்டு தெரிய, தண்ணியை போட்டாதான் சில பேர் சொல்லுவாங்க, சுடுகாட்டுக்கு போனால் தண்ணியை போட்டு போனால் பயமே இருக்காதுடா. அது ஒரு இதாடா போமுண்டை உன் தொண்டையில் இடி விழுக. கேப்டன் இளைஞர்கள் அன்பு தம்பி சுரேஷ், சுதா, ரவி, ரமேஷ் சார்பாக ரூபாய் 301. இது என்ன கணக்கு? 200 போட்டு தள்ளிட்டேன். மெதுவா யூஹூ என்ன முயக்கண்ணியா வைக்க போகிறேன். உண்மையிலே அப்துல் கலாம் ஐயா தமிழன் என்றால் எல்லாரும் கை தட்டலாம். நான் தட்டுவேன். இன்னைக்கு சின்ன பையில கட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மது. இது எப்படி கெட்டு போகிறாங்கன்னா, புளிப்பு கிடையாது, கணேசை ஏலம் கேட்குறோ கேட்கலாம். ஏன்னா நான் சந்தை கடையில் என்ன ஏலம் போட வந்தேன், அண்ணே இல்லையாப்பா. இது முத எப்படி சரக்கு ஆரம்பிப்பாங்கன்னா, 10 பேர் சேர்ந்து கறி எடுத்து கம்மாக்கரில் திறக்குவாங்க. திறக்கும் போது இந்த தண்ணி ஓட்டவங்க பூரா அதிகமாக திண்டு வருவாங்க. இந்த சும்மா போனவே 4 எலும்பு கிடச்சினே ஒமட்டுது மச்சான், திகட்டுதுன்றுவேன். அப்போத்தான் அவனுக்கு ஏற்றி விடுவாங்க. ஒரு 2 மட்டும் போடுவேன். நீ ஒரு ஆளே 3 தின்றுவோடா. ஃபஸ்ட்டு எடுத்தவனே கப்பில் ஊற்றி கொடுப்பாங்க. இவன் வீசுதுன்னே இந்த மோந்து வர்ற மண்டையை கிளச்சி விடுவேன், பேனா மிதக்கும். அதை இவன் கப்பை வச்சுக்கிட்டே மறுபடியும் ஒமட்டுதுனே, இந்தாடா கம்பு கூட்டை மோந்து வர்றான். கம்பு கூட்டை உரிவேன், 10 மசுரை காணாம. இப்போ குடிச்ச ஆளுக வேதனைப்படுற ஆள் யாருன்னு நினப்ப, நம்மளை யார் பழக்கி விட்டாங்களோ அவனை தேடுவேன். அதே ஒன்று. டூலர் பைக்கில் போகக்கூடிய உறவுகளே, தலைக்கவசம் உயிர் கவசம்னு அங்கங்கே ரோடு ஊரா பலகை எழுதியிருக்கு. ஹெல்மெட்டை போடுங்க, ஹெல்மெட்டை போடுங்கன்னா வீட்டில் ஓட்டுட்டு போய் அங்கே ஒப்பு வைக்கிறேன் காவல்துறையிட்ட. காவல்துறை அதிகாரி இங்கே உட்காந்துருக்காங்க. சாலை விதிகளையும் உங்கள் பாதுகாப்பையும் வாகனத்துக்கான அத்தனை உரிமையும் நீங்கள் வைத்து கொண்டால் காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு நமக்கு நண்பர்களே. போடுன்று இவன் தான் லைசன்ஸ் இல்லாமல் இருப்பேன். போடுறா வாடா. இந்த நாவு எனக்கு எப்போ வருதுன்னா, தமிழுடைய விளையாட்டு என்ன? ஜல்லிக்கட்டு. இவன் தான்டா சூப்பர் என் தம்பி. தமிழுடைய விளையாட்டே கிட்டி பிள்ளை தான்டா. உங்களுக்கு ஜல்லிக்கட்டு அது வீர விளையாட்டு.
தமிழ் விளையாட்டு வந்து கிட்டிப்பிள்ளை. அந்த வீர விளையாட்டு எல்லாரும் ஜல்லிக்கட்டு போயிருக்கீங்கல்ல, ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது மாட்டினுடைய உரிமையாளர் எங்கே நிற்கணும் அப்படி சொல். சில பேர் தான் மாடுன்னு நினச்சி பெருமை மஜருக்கு மாடு அப்படியே இங்கிட்டு இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு நிற்க ஆள் பிடிக்க நிற்பாங்க. இவன் ஓனர் நெஞ்சுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு பார்த்தா சட்டி ஊரா ஓட்டையாக இருக்கும். இவன் பெரிய மசுறு மாதிரி அந்த காளையை அவர் ஆப்ரேட் பண்ணுவார். ஓடு விஸ்வா வெளியே ஓடு, மொத்த அவனை போடுறா, இங்கிட்டு போடுறா, இங்கே ஓடுறா, பார்த்தா இவனை போட்டுருவான். இவனை போட்டவனே இவன் பொன்னமராதி பெரியாஸ்பத்திரியில் இப்படி படுத்து கிடப்பேன் குப்புறேன். அதில் 4 பேர் சொந்தக்காரங்க ஆப்பிளை வாங்கிட்டு நீர்மலைக்கு போயிடுவாங்க. போய் விசாரிப்பாங்க, எப்படி மாடு ஒன்றையே குத்துச்சு. அது எப்பயுமே மாடு அப்படித்தான் வரும். நேற்று என்னமோ கிராஸாக லெஃப்ட் மாறி ரைட்டு மாறிடுச்சு. ஆமாம், அது பெரிய பிஆர்சி பஸ்ஸு, லெஃப்டில் கீறு ஓட்ட ரைட்டில் மயிறு. தன்னுடைய மாடாக இருந்தாலும் தன்னுடைய உரிமையாளருக்கு பேர் வாங்க வேண்டும். இல்லைன்னா வாடியில் கொண்டு போய் கட்டி போட்டு 3 நாளைக்கு தண்ணி வைக்க போட்டேன், நம்மளை வதக்கன்னு போட்டு அடிப்பேன். அதனால யார் நின்றாலும் அவனை தூக்கி எறியக்கூடிய தன்மை தான் காளைக்கு உண்டு. அதுலேயும் சில பேரெல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய போதில் போய் மாட்டுக்கிட்ட பேசுவேன். ஏய் விஸ்வா, இங்கே வட சிக்கன் சாப்பிட்றியா? ஒரு பையன் வீடியோ போட்டிருந்தேன், சிக்கன் சாப்பிட்றியா, இந்த ஐஸ் சாப்பிட்றியா அப்படின்னு ஒரே போடு தொடையில். இப்போ அவன் போய் குளுக்கோஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். காளை என்பது என்ன? 5 அறிவு ஜீவன் காளை. ஆனால் 6 அறிவு கொண்ட மனிதன் தன்னுடைய வயிற்றை பட்னியா போட்டு காளைக்காக வாழக்கூடிய காதலர். நான் கவனம் செலுத்த வேண்டும் என்றேன், கவனம் செலுத்தணும்ப்பா. அதே மாதிரி இளைய சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வீர விளையாட்டு விளையாடுங்க. உங்களுக்குன்னு கல்யாணம் ஆகி குழந்தை வந்துருச்சுன்னா உங்கள் குடும்பத்தை பாருங்கய்யா, உண்மைதான். அதுக்கப்புறம் இளைய சமுதாயம் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அது யார் கேட்குறா? படத்துக்கெல்லாம் மாட்டை கொண்டு வரும்போது இந்த டாட்டாஜியில் 65 பேர் இருக்கேன், கொம்புல 2 பேர் பெட்டாக்ஸை வச்சு உட்காடுறேன். பார்த்தா டாட்டாஜிக்கு முன்னாடி தூங்கி கரையில் ஏறணும்னு டாட்டாஜி மல்லாக்க விழுந்து அதை 4 பேர் வீடியோ பிடிச்சி போடுறேன். பார்த்தீங்களா, நம்ம முனியாவுக்கு மாலை ஓடாதனால இந்த நிலைமை ஏற்பட்டுருச்சு. நீ 70 பேர் டாட்டாஜி தாங்க மாட்டா, பஸ்ஸு அப்படித்தேன். மாணவ செல்வங்களே, பேருந்துகளில் காலையில் பொன்னமராலேருந்து நீங்கள் சிங்கமுனாரி படிக்க போனாலும் சரி, அதிக கூட்டம் இருந்தால் படிக்கட்டிலே மாணவ செல்வங்கள் பயணம் செய்யாதீங்க. அன்னைக்கு கூட லீவு ஓடு பேசிக்கிடுவான், ஆனால் உயிரோடைய மதிப்பு யாருக்குமே இப்போ தெரியலை. நான் நிறைய கண்ணார பார்த்துருக்கேன். 35-40 பேர் அந்த கவர்மெண்ட்டு பஸ்ஸு பாவம், அதுலேயே 75 வெல்டிங்கோடு இருக்கும். வெல்டிங் இருக்கும், ஒரு பக்கம் புடிங்க கிடக்கும். அதில் 35 பேர் தொங்குறேன். ஒருத்தன் கையை பிடிச்சிக்கிட்டேன், ஒருத்தன் பேண்ட்டை பிடிச்சி தொங்குறேன், ஒருத்தன் சட்டியை உருவிட்டேன். கடைசி ஆள் ஆடுறான்னு பார்க்குறேன், கண்ட்ரேட்டு ஊதியை வச்சுக்கிட்டு புர்ரி புர்ரின்றார். பொன்னமராதி வேகத்தடையில் விழுந்த ஆளை டிரைவர் ஓய் திருப்பத்தூரில் கேட்குறாரு, என்ன கணேசா டிக்கெட்டு போட்டியா? போடாமுண்ட, நான் இங்கே விழுந்து செப்பறங்கி போய் கிடக்க, என்ன ஓட்டுறேன், வேகத்தில் விழுந்து கிடக்கண்டா வாடா அப்படின்னு சொன்னோன்னு அப்படி வர முடியுமா? கவனம் தேவை. நாட்டினுடைய முதுகெலும்பு என்னதுரா தம்பி? முதுகெலும்புன்னா செவரொட்டின்னு. இந்த தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பு எதை என்று எதை சொல்லுகிறார்கள்? விவசாயம். இங்க இருக்க அத்தனை பேரும் விவசாய பெருங்குடி மக்கள் தான். ஒரு மேடையில் அப்படித்தான் உரைக்க பேசினேன், தமிழ்நாட்டுடைய முதுகெலும்புட்டேன், விவசாயம்ட்டேன். ஒரு ஆள் படக்குன்னு எதிர்த்து நெஞ்செலும்பு பருத்தியான்ட்டேன், பேப்பு அப்படின்ட்டேன். என்ன சொல்லணும்? இளைய சமுதாயத்தில் விவசாயம் தெரியுமாப்பா? விவசாயத்தில் இங்கே வாடா தெரியும்னே தூரத்துலேருந்து அதை செல்ஃபி எடுத்து வேணால் போட்டு விடுவேன், வீடியோ எடுத்து. எங்கள் அப்பா பாருங்கள் கோமணத்தை கட்டிட்டு எப்படி உழுகிறாருன்னு, எங்கள் ஆத்தா எப்படி நடுதுவார். ஆனால் விவசாயத்தை கற்றுக்கொள்ளணும். இன்னும் கொஞ்ச நாளையில் நம்ம எங்கெங்கே அரிசி வாங்குகிறோம், இனிமேல் அரிசி இல்லாமல் எல்லாரும் 3 வேளை சாப்பாட்டுக்கு பதிலாக 3 மாத்திரையை முழுங்கிட்டு போகலைன்னா என்னை என்னென்னு கேளு வந்துடும். விவசாயத்தை பாருங்க ஐயா. அதே மாதிரி ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் என்று நினைத்த நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு படித்த பட்டதாரி இளைஞன் ஆடு மாடுகளை வளர்க்குறான், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். அந்த நிலைமை வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது? கோமாளியாக நிற்கக்கூடிய எம்கேஆரும் கள்ளிசேரி பிஞ்சக்காட்டிலே ஆடு மாடு மேய்ச்சவன் என்பதுதான் உண்மை. தான் செய்கிற தொழிலை
இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையை 4 பேர்கிட்ட தைரியமாக உண்மையை சொல்கிறவந்தே மனுஷன். பார்த்தா காலையில் சம்பட்டியை தூக்கிக்கிட்டு நிமிந்தாள் வேலைக்கு போவேன். அவன்கிட்ட போய் கேட்கும்போது அது அவனுக்கு கேவலமா. என்ன வேலை பார்க்குறிய? 4 பில்டிங்கு ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். நான் போய் கையை மட்டும் காட்டுவேன், அவங்க வேலை பார்ப்பாங்க. அப்படியே வருவேன், ஒரு பீரை போடுவேன், போட்டு அப்படியே அஞ்சப்போர் ஹோட்டலில் சாப்பிடுவேன். பார்த்தா 15 மூடை கலவை ஓடுது தெரியுவேன். அச்சா 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 அச்சா. இது கேவலமா? செய்யும் தொழிலே தெய்வம். எதுக்குடா வந்தேன்? ஒரு பாட்டு பாடுவோம். சார் போய் சிங்கம் அல்ல அல்ல அல்ல. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மலைகளை அங்க மலைகளை போட்டு கட்டும் வாரம். சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். கார்த்திகை மாசத்துல வாரம். கார்த்திகை மாசத்துல வாரம். கார்த்திகை மாசத்துல வாரம். நாங்க மணிகண்டன பார்க்கத்தான போறோம். பம்பா 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 நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேனா. ஐயப்பா கொல்லிமலை ராணிமலை விறகுமலை 5 மலை. கொல்லிமலை ராணிமலை விறகுமலை 5 மலை. கொல்லிமலை ஏ ராணிமலை ஏ விறகுமலை ஏ 5 மலை. 5 மலை பாருங்க, சபரிமலை ஐயப்பன நாடி ஓடுங்க. 5 மலை பாருங்க, சபரிமலை ஐயப்பனை தேடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. சந்தனம் குங்குமம் எங்கே மணக்குது, சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது. சந்தனம் குங்குமம் இங்கே மணக்குது, சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது. பன்னீரும் புஷ்பமும் எங்கே மணக்குது, பன்னீரும் புஷ்பமும் எங்கே மணக்குது. பரந்தாமன் ஐயப்பனி மேலே மணக்குது. ஒரு சந்தனம் குங்குமம் இங்கே மணக்குது, சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது. பாலாவிஜ பன்னீரும் எங்கே மணக்குது, பாலமஞ்ச பன்னீரும் எங்கே மணக்குது. பரந்தாமன் ஐயப்பனி மேலே மணக்குது. பன்மணி ஐயப்பனின் மேலே மணக்குது. சந்தனம் குங்குமம் எங்கே மணக்குது, சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது. சபரிமலை ஐயப்பனுக்கு சாமியே சரணம் ஐயப்போ. ஐயப்பா ஐயப்பா. நம்ம செட்டு தானே சரியான செட்டு. இங்கே இசையமைத்து கொண்டிருக்கின்ற இசைக்கலைஞர்கள், அவர்களை சொல்ல போனா பக்க மேளங்கள். இந்த 4 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர்யா. 4 பேர் என்னடா அது பிளாச்சொல்ல கடை ஓட்ட மாதிரி உட்காட்டி. அவர் பெரிய பிரபுதவாட்ட நடனம் கற்றுக்கிட்ட மாதிரி தான். எந்த ஆட்டம் மாதிரி தாளக்காரன் மச்சான் ஒழுங்கா ஆடுறியா? அந்த என்னடா புத்தூரில் எலும்பு கட்டு போட்டேன், நீ வாடி மாப்பிள்ளை பொடி மாடு. இடியப்பம் தி கார்த்திக் மீன்கடை சார்பாக சீரட் அட்டையிலே 100 ரூபா. இங்கே வாரு, நீ மீன் கடை வச்சிருக்கியாக்க, அந்த தண்டி மீன் கடை வச்சிருக்க வெக்கமே இல்லாமல் 100 ரூபா தரேன். விரால் மீன்லாம் அழுகி போயிடும். இதில் 5000 2000 3000 அம்பளி கொடுக்குற ஆளுகள்லாம் எங்கள் அன்னைங்கெல்லாம் நான் பார்த்துட்டேன். அப்படி வருவாங்க, ஒரு 3000 கொடுப்பாரு. அண்ணே பேருண்ணே, ஏ வச்சுக்கப்பா, அன்பாளத்தை வச்சுக்கப்பா. இந்த 50 ரூபா கொடுக்குறவன் எழுதிருப்பேன் பார். பொன்னமராவதி சந்தக்கடை ஓரத்தில் குடியிருக்கும் வேலம்மா மகனும், காரக்குடியில் இருக்கக்கூடிய பேச்சியத்தா மகவள்ளி பேரனும், ஆய் ஊயின்னு எழுதி இந்த தட்டி லிஸ்ட்டாக இருக்கும். நோட்டை பார்ப்பேன், 7 இடத்துல கிழிஞ்சிருக்கும். அதே மாதிரி கல்யாணம் என்பது என்ன? டொங்காஸ். இந்த இவங்க மைண்டு வாய்ச்சி எனக்கு தெரியுமில்ல, இவங்க திருந்தவே மாட்டாங்க.
டங்காஸ் கிடையாது, கப்ளிங் லாங். திருமணம் என்பது என்ன? ஆயிரங்காலத்து பயிர். சில பேர் நினைப்பா ஆயிரங்காலத்து பயிருன்றாங்களே, 1000 நாள் வரைக்கும் விதைச்சிக்கிட்டு அப்புறமேல தான் கல்யாணம் பண்ணுவாங்களா? ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்றது 1000 பேர்கிட்ட போய் சொல்லி, ஆமாம் 1000 பேர்கிட்ட சொல்லணும், சொல்லி அந்த காலத்தில் கல்யாணம் முடித்தாங்க. கல்யாணம் முடிக்கும் போது இவ்வளோ ஆடம்பரமெல்லாம் கிடையாதுப்பா. நம்ம இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க கிறங்கி கிருகிறது போயிடுறாங்க. கேரளா சண்டை மேளம், மாப்பிள்ளை வாத்தா முத நாளே கண்ணு முழிச்சு பூளை தள்ளி, பொண்ணுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே கேப்பமாவை அடித்து கிரீமை போட்டு, அது எத்து பல்லா இருக்கு, அந்த பல்லுலாம் லிப்டிக்கு அது இவங்க 2 பேரும் வேர்க்க விறுவிறுத்து நடந்து வருவாங்க. ஒரு 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வெயிலே கூட்டு வருவாங்க. வரும்போது நம்மளுக்கு கிருத்திரம் பிடிச்சவங்கப்பா இலவட்டம் பூரா தண்ணியை போட்டு சீனி வடி ரோலை மாப்பிள்ளை கவட்டுக்குள்ளே உருட்டி விட்டு பற்ற வச்சுட்டாங்க. சடன்னு அடிச்சு வர மாப்பிள்ளைங்கிட்ட வைக்கப்படப்படாது. அவனே பொண்ணை காணா, ஏற்கனவே ஒருத்தன் லவ் பண்ணியிருக்கேன், அவன் பைக்கில் ஏற்றிட்டு போயிட்டான். புகை உரையிறதுக்குள்ளே அவன் போய் புகையை தள்ள வச்சுட்டான். கல்யாணம் அன்றைய காலத்தில் எங்கள் முப்பாட்டே எங்கள் ஐயாக்கள் செய்ததான் உண்மையான திருமணம். திருமணம் மொத்த செலவே எங்கள் ஐயா எழுதி வச்சிருக்காரு, கோடாங்கி முனியாண்டி. வெறும் 301 ரூபா தான் செலவு. 4 கீத்து கொட்டகை, 4 தட்டி தான். அந்த 4 தட்டியில் வெயில் அடிக்கும். பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டரு வேப்பெண்ணெய் தடவி, அது குதிரைவால் போட்டிருக்கோம். அப்படி போய் கவர்மெண்ட் வண்டி கீராடு மாதிரி இப்படி வளைஞ்சு இப்படி நிற்கும். 2 பேருமே பொண்ணு மாப்பிள்ளை இப்படியே நிற்பாங்க. போட்டாவுக்கு 2 பேரும் கணேஷ் போல ஓட்டுற மாதிரியே. ஏன்னா 2 பேரும் அன்றைக்கி தான் புது டிரைவிங் பழகுவாங்க. பொண்ணை மாப்பிள்ளை இப்படி பார்ப்பாரு, பொண்ணு அப்போ தாலி கட்ட சொல்லும் போது அப்படியே நடுங்க, கையெல்லாம் அப்படியே நடுங்கி. கட்டினவனே ஒரே ஒரு பாய் ஒரு தலானி, 2 பேரும் சீம கல்லவை அடிச்சு கிடங்குறான். இப்போ அப்படி கிடையாது. இப்போ கொடூரமா 1 வருஷத்துக்கு முன்னாடி பரிசம் போடுறேன். பரிசம் போட்டு நம்ம ஆள் தொடையை சுரண்டி எப்படியாவது அவங்க நம்பர் வாங்குங்க, யார் மாப்பிள்ளை நம்பரை வாங்கிட்டு 1 வருஷமாக கவட்டுக்குள்ளேயே கையிலேயே பொத்திக்கிட்டு பேசுவேன். சொல்கிறா 1 வருஷம் முன்னாடி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, காலகாலத்தில் சென்ட்ரிங் போட்டுருவா. அந்த பிள்ளை வேமா வந்து பல அடங்க. அன்னைக்குன்னா ஒரு கல்யாணத்தில் பார்த்துட்டேன், பொண்ணு நிற மாதம். பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டேங்க, வா என்ன இது வளகாப்பா கல்யாணம் மாட்டேன். அவர் தான் சொன்னார், கல்யாணம் தான் மாப்பிள்ளை பொறுக்க முடியாமல் எப்படியோ ட்ரில்லு போட்டார். ஏன் இந்த வேலை செஞ்சேன்? கல்யாணமும் வளகாப்பும் ஒரே செலவாக இருக்கட்டும், நான் தான் அப்படி யூரியா விதைச்சி விட்டேன். காலங்கள் மாறிக்கொண்டு போகுது. மாட்டு வண்டியிலே திருமணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை மறுவீடு போகும்போது விபத்து ஏற்பட்டுச்சா? கிடையாது. இன்னைக்கு புதுசாக கல்யாணம் பண்ணுற ஆளு ஓரம் கண்டுபிடிச்சி போடலாம். பைக்கில் போகும்போதே 2 பேரும் பெப்பிக்கால ஒட்டுனது மாதிரி தான். மாப்பிள்ளை நடிங்கிட்டே ஓட்டியும் பொண்ணு இவன் சுமிதா கொஞ்சம் ஷோல்டரை டச் பண்ணாத, கீர் போட முடியல. நான் அப்படித்தான் பிடிப்பேன். 30ல் போனவே 150ல் போய் 2 பேரும் 108ல் போயிட்டு இருக்காங்க. எப்படி இங்கே வந்தான்? நீ பிடிச்சி முண்டை தொடைய தடவுன இடையில விட்டேன். சொல்லி முடி. சிரிப்பது கல்ல சிந்திக்க வேண்டும். தூளர் செல்லக்கூடிய உறவுகளே, ஒரு ஆள் 2 ஆள் போகலாம், 7 பேர் 8 பேர் போகிறதுக்கு அதனால் ட்ரெயினா வேறு தரத்தினி முடிச்சவைய. புதுக்கோட்டை போர்பானை கோட்டை அன்பு பாயிஸ் சார்பாக ரூபாய் 201. ஆமாம், பஸ் டிக்கெட்டில் எழுதியிருக்க, நீ தான் டிரைவர். ஒரு சாங் பாடுவோமா? வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடிப்பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முங்க குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும், நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே.
மூச்சு வாங்கி தந்தியா தட்டை கிழிஞ்சு மூச்சு வாங்கி தந்தியா பட்ட டாஸ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாயா பட்ட டாஸ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாய் நமக்கு வேணாம் அது பழக்கம் வேணாம் உங்க குடி பழக்கம் ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு அரிசி வாங்க 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நீ 150 சேர்த்து வச்சு கோட்டை வாங்குற வேணாம் அது பழக்கம் வேணாம் முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே ஆசை மனைவி உள்ள உங்க அப்பேத்தா உன்னை நம்பி இருக்கிற ஜீவனெல்லாம் ஜீவனில் குடிநாடு தமிழ்நாட்டில் பல குடும்பம் தெருவில் வாடுதே வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள நீ வரதட்சணை கேட்பவை இல்ல ஆம்பளை இல்ல நீ ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி அடிக்கிற கொள்ள வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள கட்டிய மனைவிய நீயும் தான் வெள்ள பேசலாமா காசுக்காக பெண்களை நீங்க திருமணம் செய்யலாமா வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல பட்ட பகல்ல அடிக்கிற கொள்ள 100 ரூபாயும் போட்டாதான் பிள்ளைய கட்டுவான் 150 ரூபாயும் போட்டாதான் கட்டுவான் கார் வாங்கி கொடுத்தாதான் கட்டுவோம்னா அந்த காலம் உனக்கெல்லாம் ரொம்ப சிரமந்தேன் காலத்தில் ஒரு பிள்ளைய கட்டிட்டு போய் சோஞ்சுக்கிட்டு தெரியுப்போ சந்தப்பேட்டை மரக்காலை தமிழ் நினைவாக பெரியார் நகர் பயிலுகட்டா கொடூரமா என் தம்பிய 201 சத்தம் போடும்போது தெரியும் லோக்கல் பாயின்னு நினைச்சேன் அதே மாதிரி அவங்கிறேன் எப்பயுமே ஒரு விழா நடத்துகிற அந்த மனவேதனையும் அந்த கஷ்டமும் யாருக்கு தெரியும்னா விழா நடத்தக்கூடிய விழா கமிட்டிக்கு தான் தெரியும் அந்த வழியினுடைய வேதனை எல்லாம் சோக்கர்னு வாடா 2டா பொன்னமராவதி அப்பு பிரதர்சரா கொடூரமா 100 ரூபா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வச்சிருந்த காசை கொடுத்துட்டாங்க பாண்டா பயலுங்க அவன் எங்கன போய் கிடக்கானோ என் தம்பி தான் அவன் பேர் பாண்டா கிடையாது பிளாக் பாண்டி அவன் பேர் மேலூரில் தான் இருக்கேன் இதில் என்ன தெரியுமா இன்னைக்கு சும்மா லூசுத்தனமாக பேஜுக்கு திரும்பன்னு நம்ம சொல்கிறோம் சில பேர் பாரு இந்த பாண்டாவுக்கெல்லாம் கெட்ட வார்த்தைலாம் எழுதுவாங்க இன்னொருத்தன் இருப்பேன் பாரு எங்கள் அண்ணன் திவாகர் டாக்டர் நடிப்பு அரைக்கேன் அவன் பார்க்கணும் வாட்டர் அவர் இந்த அதுலேயும் சிவாஜி கணேசன் ஐயாவை நடித்தான் பாரு அன்னைக்கு எத்தனை பேர் கஞ்சி குடிக்கலையோ இந்த ஓ இதான் உண்மை அத்தனை பேரையும் முட்டாள் ஆக்கி நான் அறிவாளி என்று நினைக்கிறவன் தான் உலகத்தில் ஜெயிக்க முடியும் ஏப்பா வேணும்னா ஆளுக்கு மட்டும் பெட்டியை வாசிங்க வாங்க அப்படியே அண்ணே பங்காளி அங்கே இடம் இருக்கு பங்காளி கேட்க மாட்டிய அப்படியே இருங்க பங்காளி முதுவை ஒருத்த ஆள் பார்த்துட்டு போயிட்டே சாமியை கூப்பிட போகிறேன் இடியப்பம்ட்டேன் சாமிக்கே இடியப்பம் அங்கிட்டு ஒருத்தன் பணியாறான் 18ஆம் படி பெரிய கருப்பு பெரிய கருப்பு சாமி தாண்டா நானும் மாடை அவுத்துறேன் எல்லா சாமி கோயிலுக்கு நீங்க எல்லாம் போயிருப்பீங்க ஆனால் 18ஆம் படி பெரிய கருப்பு வருஷத்துல 365 நாளில் வருடத்துக்கு ஒரு நாள் தான் என் 18ஆம் படியானுடைய கதவு திறக்கும் ஏன் இந்த சாமி எங்கே பிறந்துச்சு எத்தனை தமிழ்நாட்டில் இடம் இருக்கு அங்கெல்லாம் போகாமல் எதுக்கியா போயிடுச்சு அழகுமலைக்கு அழகு கோயிலுக்கு ஏன் போச்சு அங்கே தான் விஷயம் அதே மாதிரி 18ஆம் படியானுடைய கோயிலுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும் இந்த பூசாரி
தீவாரணை காட்டும் போது மற்ற கோயிலெலாம் சாமியை பாருங்க தீவாரணை காட்டுறேன் சூடத்தை அப்படி காமிச்சு விட்டு 10 ரூபா போடுறான்னா, அதே மாதிரி கோயில்களெல்லாம் நீங்கள் அதிகமாக காசு போட்டாத்தே மரியாதை கிடைக்கும். 10 ரூபா போட்டேன்னா விபூதி நெத்தியில் வச்சு விட மாட்டாங்க. 10 ரூபா போட்டால் சப்புன்னு அடித்தாங்க. போ 100 ரூபா விடு, எலும்புச்சம்பளம் ஆத்தா காலத்தில் கிடக்கிற கதம்பத்தெல்லாம் கடிச்சு அப்பேன். 500 ரூபா கொடுத்தா அந்த பொங்கச்சோறு இருக்கான்னு பாரு, ஐயா அடியில் கிடக்கு, சுரண்டி அள்ளிட்டு வாடா நம்ம அண்ணன்டா. 5000 விடு கொஞ்சம் இருக்குயா அப்படின்னு வீட்டில் போய் கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து ஆத்தா சிலையை இடித்து சுடுமாடை கூட்டுங்கயா, கொண்டு வாங்கய்யா. வரையும் பூரா பிச்சைக்காரன், நீங்கள் 1 வாரம் கொண்டு வாங்க, நான் ஸ்கிரீன் அடித்தே தீவாரணம் காட்டிக்கிறேன்றேன். காசு இருந்தால் மட்டும்தான் கடவுளை வணங்க வேண்டும். வா அண்ணே வா. தமிழ்நாடு மின்சார வாரியம் தொழிலாளர்கள் பொன்னமராதி தன்னுடைய உயிரை பணை வைத்து மழையின்னு பாராமல் வெயிலின்னு பாராமல் குழந்தை ஊட்டியெல்லாம் இந்த ஃபேன் இல்லாமல் கொசுக்கடியில் தூங்குமேன்னு நினைத்து உங்கள் உயிரை பணை வைத்து எல்லாத்துக்கும் ஒளிவிளக்கு ஏற்றுறீங்க பாருங்க. மின்சாரத்தில் உள்ள அத்தனை உறவுகளையும் வணங்குறேன் எம்கேஆர். நன்றி அண்ணே. உண்மையிலே அந்த மழை காலத்துலலாம் கீழே தரையிலெல்லாம் எருத்து வரும், கரண்ட் வரும். அவங்க தான் உண்மையிலே பெரிய ஆள். நன்றி. இதை சொல்ல வார்த்தையே. காவனாசி காவனாசி கிடையாது, காவண்ணா சீனா ஆறுமுகம் வெள்ளையம்மாள் விவசாயி பண்ணை எம் காலாப்பூர் ஜீவா நகர் பிரணிதா ஆடியோ சார்பாக ரூபாய் 201. நான் சொன்னேன்ல இம்புட்டு பேரை எழுதிட்டு 200 ரூபா. அதுக்கு மின்சாரம் பரவாயில்ல 500. எல்லா ஜாமியும் சொல்லிட்டேன்னா அந்த 18ஆம் படி என் கோயிலுக்கு போன ஆளுகள்லாம் கை தூக்குங்க. என் குலஜாமியா தான். அப்போ பூஜாரி நம்ம சாமி கும்பிடும்போது ஒரு சத்தம் கொடுப்பார்ல, ஒரு சத்தம் கொடுப்பார். இந்த சத்தத்தை நீங்க அடுத்து போனா கேட்கலாம். கருப்பு கருப்பு அப்படின்றார். ஏன் கருப்புன்றார்? ஏன் அவளை சத்தமா சொல்லணும்? 18 படிக்கட்டு. ஏல நான் இருமுடி கட்டி பழனிக்கா போறேன். சாமி வந்துருச்சு. இருங்கப்பா, சாமி வரலடா. அடிச்ச சரகுக்கு முண்ட சட்டி அழுத்துது. ஐயோ இருங்களேன். அப்ப இந்த 18 படிக்கட்டு 18 மந்திரவாதிகள். அந்த 18 மந்திரவாதிகளையும் மிதித்து கொண்டுதான் 18ஆம் படியா 18 லாடர்களையும் கவனித்து கொண்டே இருப்பார். அப்பத்தான் அந்த பூசாரி சத்தம் எழுப்புகிறார், கருப்பு அப்படின்னு. அப்படி திரும்புவார். யாரா? கொத்தனார் கணேசனாடா? சரி ஒழுங்கா நிமிந்தாள்கிட்ட இந்த டச்சாவது வச்சுக்கிட்ட கண்டாயம் பண்ணி வெட்டி போடுவேன். சரி நல்லா போடா அப்படின்னு 18 பேரை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த கருப்பை எங்கே பிறந்துச்சு, எப்படி அழகர் கோயில் எல்லைக்கு வந்துச்சு, கருப்பனுடைய வரலாறை சொல்ல போகிறேன். பொன்னமராவதியில் இந்த சந்தப்பேட்டை மக்களை கருப்பையும் காக்கிறது உண்மையானா 18ஆம் படியான் கண்டிப்பாக இங்கே ஆடி வரும். வருவானா? கட்டாயம் வருவேன். கருப்பு சார் போய் இவன் என்னமோ கருப்பை மாதிரி இவன் இறங்குறேன். ஹலோ 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 ஹலோ. வடக்கே வளநாடு அத்தனை பேர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501 நன்றி. ஓட்டுநர்கள் உலகத்தில் உள்ள அத்தனை ஓட்டுநர்களும் 18ஆம் படி கருப்பனா நினைச்சு வணங்குறேன். நன்றி. என்ன இடத்திலும் சார் போய் பாய் அமைதியா உட்காருங்க. போ தம்பிகளுக்கு இப்போ தண்ணி கொடுக்காதியா பாய். அடே ஐயா விபூதியை மட்டும் போட்டு விட்றா. இப்போ தண்ணி யாரும் கொடுக்காதியா? சாமியான ஆளுக்கு தண்ணி கொடுக்காதியே. கொடுக்குவாங்க. என்ன கரத்திலும் பொன்னலக்கூடிய மதிப்புமரியாதைக்குரிய புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி பெரியார் நகர் சந்தப்பேட்டை கிராமத்திலே ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் மகா கும்பாச விழாவை முன்னிட்டும் 5ஆம் நாள் மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டும் இந்த நாடகத்தை நடத்துபவர்கள் யார் என்றால் சுதா டிராவல்ஸ் குடும்பத்தார்கள். சுதா டிராவல்ஸ்
குடும்பத்தார்கள் தான் இந்த நாடகத்தினுடைய பிரார்த்தனை நாடக குடும்பத்தார்கள். இன்றைய தினம் பெரியார் நகர் சந்தப்பேட்டையில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கின் இந்த பொன்னமராவதி வட்டாரமே ஒன்று சேர்ந்து, உண்மையிலேயே இந்த வெளியூர்லேருந்து வருவதந்த என்னுடைய அண்ணன் தேவிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். யார் அவன் கருப்பு கருப்புன்னு கத்திக்குது? கருப்பந்தே வந்துட்டான், நிற்கிறேன், இல்லை இங்கே தான் இருக்கேன். கதம்பம் காமிக்ஸ் எனும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள விமான நட்சத்திரம் எனது அன்பு தம்பி MP சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கொல்லிமலையிலிருந்து புறப்பட்டு வருகிறான் சின்ன கருப்பு. யார் என்றால் KP கார்த்திக் அவர்கள் சின்ன கருப்பாக தோன்ற நடிக்க காத்து கொண்டார். ஆடல் அரசிகள், அமனிய சுந்தரிகள், எங்களது சாந்தி ஒரு நடன மங்கை, பாசத்துக்குரிய அருமை சகோதரி துர்கா அவர்கள் ஒரு நடன மங்கை. மாம்பழ விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா நீ எவரை கட்டிக்க சம்மதமா? மாம்பழ விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா நீ எவரை கட்டிக்க சம்மதமா? ஏன்னா இந்த நாடகத்தில் உதய ராஜபாட்டு சிறிவாட்டு பேரை சொல்லிட்டேன். இனிமேல் தான் உங்க பேரை சொல்றேன். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது. உண்மையிலேயே இந்த ஆறுமுனிய சக்கரவர்த்தி எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? எந்த பாட்டு நீங்கள் பாட சொன்னாலும் பாடக்கூடிய திறமை படைத்தவன் தான் என் தம்பி கருப்பசாமி. இவனை இன்னைக்கு அறிமுகம் செய்கிறேன். இந்த பகுதியில் ஒரு ரவுண்டு வருவேன் இந்த ஆறுமுனிய சக்கரவர்த்தி. என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள வக்கனாங்குண்டு மண்ணின் மைந்தன் கருப்பசாமி அவர்கள் ஆறுமுனியம் பெண்பாடல். ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று இங்கே சொல்வேன். அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் யாவும் நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ எங்கள் சொர்க்கத்தில். மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மலை தூவிடும் உன் புகழ் வாழியவே. சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமையில் என் மனம் முத்தாச்சு என் பொன்னம்மா. சேராடும் கண்ணில் பாடோர வேண்டும், செவ்வானம் எங்கும் உன் பூவும் கோலம். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமையில் என் மனம் முத்தாச்சு. தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மலை தூவிடும் மானுடன் என் மகனே. சிந்திய வெண்மணி சிப்பிய முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறவேணிய என் மனம் வைத்தாச்சு என் பொன்னம்மா. சேராடும் கண்ணீர் பாடூர வேண்டும், செவ்வானம் எங்கும் உன் பூவும் கூலம். சிந்திய வெண்மணி சிப்பிய முத்தாச்சு
நன்றி நன்றி நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வத்துவா கோடையடி குமரன் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் அவர்தான் 150க்கு மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கிய ஒரு வாத்தியார் ஜாம்பவான். யாருன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுல மண்ணின் மைந்தன் என்னுடைய சித்தப்பா டிவி ஜெயம் அவருடைய மாணவர் தான் இந்த மிருதங்க சக்கரவர்த்தி. 150 மிருதங்க சக்கரத்துக்கு மேலே உருவாக்கியிருக்காரு டிவி ஜெயம் சித்தப்பா, பெரிய ஆசான். ஆனால் அவருடைய மாணவர்கள் யாருமே சோட போனதில்லை. என் அன்பு தம்பி பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகில் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். சூப்பர், கைதட்டலாம். பிரிச்சுட்டானாப்பா என் தம்பி. வேளாங்குடி PM சுப்பிரமணியன் சார்பாக 201, சாமி கிரிக்கெட் கிளப் போட்ஸ் துவார் சார்பாக ரூபாய் 101. நன்றி. என் அன்பு தம்பி படித்த ஒரு பட்டதாரி, எல்லாரும் கவனிக்கணும். படிச்சிருக்கேன், படித்த படிப்புக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருக்கலாம். அவங்க அப்பா செல்லியம்பட்டி ஆல்ரவுண்டர் அழகர் சாமின்னா இந்த பகுதிக்கே தெரியும். செல்லியம்பட்டி அவங்க அப்பா அழகர் சாமி அண்ணன் முதல்ல என்னையும் இந்த பகுதிக்கு அனுபவம் செஞ்சதே இவங்க அப்பா தான். அவங்க அப்பா நம்மிடம் இல்லை, இறைவனடி சேர்ந்து விட்டார். ஆனால் படித்த படிப்பை விட்டுவிட்டு அந்த வேலையை விட்டுவிட்டுவேன்
தன்னுடைய தந்தை எந்த தொழிலிருந்து நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரோ அதே தொழில் நாடக கலைக்கு வந்திருக்கிறான் இந்த தமிழனை ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எனது அன்பு தம்பி செல்லியம்பட்டி அழகர்சாமி அவருடைய தவள் புதல்வரும் தம்பி ஏ ரஞ்சித் அவர்கள். இவனுடைய அடிக்கு இணையே கிடையாது. அவன் வாசிப்பேன், ஆடாதாலாம் ஆடணும். என் அன்பு தம்பி செல்லியம்பட்டி ஏ ரஞ்சித் அவர்கள் ஆள்றொண்டை சேர்ப்பார்கள்.
வெற்றிவேல் சார்பாக தம்பி ரஞ்சித் அவர்களுக்கு 101. சூப்பர்யா, ஒரு ஆளே அடிச்சு கொண்டு முளைப்பாரியை கலாச்சிடுவான்டா. அன்பாலயத்திற்காக 29/8/2025 அன்று மணவிழா காணும் தொட்டியபட்டி சுபாஷ் சரண்யாவுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அன்புடன் எஸ் தியாகு அழகன் ராஜா ராமு 501. வாழ்த்துக்கள் சுபாஷ் சரண்யா. சிவகங்கை சீமை KRP போர்ப்படை தளபதிகள் திமுக இளைஞரணி RP நவீன், RP அரித் மற்றும் GT முருகேசன் சார்பாக ரூபாய் 201. அதனைத் தொடர்ந்து வேளாங்குடி KR சுந்தரத்தேவர் மகன் எஸ் முருகேசன் மற்றும் வேளாங்குடி அப்பாஸ் மட்டன் ஸ்டால் அக்கீம் நண்பர்கள் சார்பாக 201. இருமுண்ட பிளாக்கில் சரக்கு வாங்குற மாதிரி நீட்டுவான் மயிருமே. கேப்டன் அன்பு இளைஞர்கள், அன்பு தம்பிகள், ஆல்ரவுண்டு எங்கள் மண்ணின் மைந்தன் அழகர் சாமியின் தவ புதல்வன் ரஞ்சித் அவர்களுக்காக அம்பளிப்பு வழங்கியிருக்கிறார். காசை வச்சுக்கிட்டீங்களே இருப்பா. சோடாப்பூர் 2 ரூபாய்க்கு அண்ணே பின்னாடி இருக்கு. ஸ்ரீ நீலாம்பிகை ஸ்ரீ வேலவன் பேக்ஸ் அண்ட் பேக்கரி சுவிஸ்டால் புதுவளவு பொன்னமராதி சார்பாக எங்களது ஸ்ரீ வேலவன் பேக்கரி சார்பாக ரூபாய் 1001 அன்பாலயத்துக்காக நன்றி. மாம்பழத்தான் ஊரணி வீரா குரூப் சார்பாக ரஞ்சித் அவர்களுக்கு 201 நன்றி. அடி பிரிச்சுட்டேன். நல்லூர் காவல் தெய்வம் கோவில் காலை நல்லியப்பர் துணை 25 வயதுடன் களம் அனைத்தும் ஆட்டநாயகன் என்றும் செல்வம் எடிட்ஸ் செல்வம் போட்டோ சார்பாக ரூபாய் 501. வாழ்த்துக்கள் என் அன்பு உறவுகளே. சிறந்த முறையிலே இங்கே சீன்தால் அமைத்துக் கொண்டிருக்கின்ற பெருங்கொண்ட ஒரு கப்பப்பயல் பாப்பா கப்பக்கால் இவ்வளவு நேரம் கும்மி அடிச்சு எல்லப்போ உன்னை கொலையாத்துறேன். உடதிக்கு முன்னாடி எவன்டாவேன். நெற்குப்பையை சேர்ந்த அண்ணார் அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்படுத்திருக்காரு. அன்பளிப்படுத்த சித்தப்பா அவர்களுக்கு நன்றி இருந்த வணக்கம். இரு இந்த படிச்சுக்கிறேன். எதுக்கு ஓடுற? பொன்னமராதி சுதா மட்டன் ஸ்டால் எஸ் வேளாங்குடி அருண் மட்டன் ஸ்டால் சார்பாக 501. தம்பி வணக்கம் மாமா. இப்படி ஒரு தம்பி கிடையாது, எனது தாய் மாமன். இருங்கடா, மாடு கடு முளைக்குச்சியில் அத்துட்டு போயிடாமடா. என்ன தொண்டடா அது? ரம்பத்த ராவணன் மாதிரி இரியா. எனக்கு பயந்து கிடக்கு. கேப்டன் பிறந்த நாள் முன்னிட்டு சின்ன கவுண்டர் ரசிகர் மன்றம் வேலம்பட்டியை சேர்ந்த உறவுகள் சார்பாக 201. மச்சா பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சின்னஞ்சிறு வயதான எனக்கு தாளம் ஒன்று எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருந்தார் அருமை அண்ணன் SPS சரவணன் அவர்கள் குடும்பத்திற்கு எங்களது நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். இந்த தொண்டையில பாட்டெல்லாம் நல்லா பாடுவார் அண்ணே. ராதா அண்ணே பாட்டெல்லாம் சூப்பரா பாடுவார். நான் இப்ப பாடுற பாட்டுக்கு தாளம் போடணும், கரெக்டா போடணும். நடுசாமத்தில பாடவே இல்லடா, அதுக்குள்ள தூத்துக்குடி போயிட்டேன். நாங்க ஸ்டார்ட் பண்றோம் மாமா. நடுசாமத்தில சாமந்தி போ ஆள அசத்தது எப்போ அசத்துச்சு. இது நக்கல் மயிறு தானே, இவனுக்கு காசே கொடுக்க மாட்டேன். அப்புறம் இப்ப பாரா வச்சா குறிப்பு தரைக்கும் அரைஞ்சு அப்புறம் பச்சை மிளகா அது காரம் இல்லை எப்பதான் போட்டியோ தம்பி. இதை எரிச்சு இப்படி ஒரு தொண்டை எப்போதான் போட்டியும். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக கொட்டாய்க்கு உள்ளே ஒரே ஒரு குண்டூசியை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஒத்த காலை மண்டி ஓட்டு ஒத்த காலில் வாமப் செய்து கொண்டிருக்கிறார்.
அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பிறந்திருச்சு. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. அண்ணே அதுக்கு மேல பாட்டு தெரியாது. ஏலே அவன் தன்னால வெதரை சமக்க முடியாம கிடைக்காம போய்கிட்டு பக்கத்தூர் அவர் தான் பாட சொன்னாரு. என்னன்னு நேரத்தெல்லாம் மைக்கில் முடிக்கிட்டாண்டா கண்ணு தெரியாம. அதனை தொடர்ந்து இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ராக்காயி ஆடியோஸ் பொன்னமராவதி. ராக்காயி ராக்காயி நியூ ராக்காய் வாழ்த்துக்கள். எல்லாமே ராக்காய் தான். நியூ ராக்காயி ஒரு பாட்டு போடுப்பா. பென் டிரைவர் வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் இவ்வளோ ஒரு இந்த இடத்துல நீ இவ்வளோ தூரத்துக்கு அமைச்சது சூப்பர்ப்பா. நீ நல்லா இருப்பா. நியூ ராக்காயி பொன்னமராதி. சீன் அமைப்பு ஸ்ரீ அம்மன் சீன் கம்பெனி உரிமையாளர் கே ராசு ஆலவயல். நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். சுதா டிராவல்ஸ் குடும்பத்தார்கள், எங்கள் அண்ணன் சுதா ரவி, பொன் பெரியார் நகர் அத்தனை உறவுகளுக்கு நன்றி. நாடகத்தினுடைய அமைப்பாளர் எனது அன்பு அண்ணன் ஆலவயல் கே ராஸ் ஸ்ரீ அம்மன் சீன் கம்பெனி உரிமையாளர் ஆலவயல் ராசன் அண்ணே அந்த நாடகத்தின் அமைப்பாளர். கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் அண்ணே ராசண்ணே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சுதா ஆட்டோ ரமேஷ் அண்ணா அவர்கள் எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்காரு. அன்பளிப்பளித்த அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி இருந்த வணக்கம். சுதா ஆட்டோஸ். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள். ஒவ்வொன்றா சொன்னால் 4 நாள் ஆயிரம் வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ, ஒரு வேலையை நமக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க தான் நமக்கு குருநாதர். அவர்கள் நாளடைவிலே நமக்கு தீங்கு செஞ்சாலும் நம்ம குருநாதருக்கு துரோகம் செய்யக்கூடாது. என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்.எஸ். மணியையா மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமரந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர். பசியினுடைய அருமை யாருக்கு தெரியும்னா பெத்த தாய்க்கு தான் தெரியும். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் என்ற ஒரு கிராமத்திலே எம்.கே.ஆர். அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேராசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே.ஆர். பாபுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். நீ ஒட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மதுரம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதும், அட நீ தங்க கட்டி சிங்க கொட்டி, அடவும் பேர சொல்லும் மட்டி தொட்டி, நீ ஒட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மதுரம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதும். இந்த உலகம் உள்ள வர கேப்டனுடைய புகழ் வாழ்ந்து கொண்டே இருக்கும். நன்றி. என் அன்பு தம்பி கருப்புசாமிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அன்பு தம்பி கட்டாணிப்பட்டி எஸ் மலையாண்டி கொத்தனார் சார்பாக ரூபாய் 201 நன்றி. போயிட்டு பொம்பளை பிள்ளைய வர சொல்கிறேன். 2 பிள்ளைய நல்ல பிள்ளைய தான். எவன் முட்டாட்டின்னு தெரியல. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்ன பொங்கி வழியணும்.